everyone, welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஐடி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடி ஃபங்க்ஷனை என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்க்கான டுட்டோரியலுடைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஐடி ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஐடி ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா ஒரு வேரியபிள் அல்லது ஒரு ஆர்குமெண்ட் இருக்குன்னா அதனுடைய அட்ரஸை வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம அட்ரஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் அட்ரஸ் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். ஸோ ஐடி ஃபங்க்ஷன் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணால், இட் ரிட்டர்ன்ஸ் த ஆப்ஜெக்ட்ஸ் அட்ரஸ் அல்லது வேரியபிளோடைய அட்ரஸை வந்து நமக்கு சொல்லும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து a = 10 அப்படின்னு ஒரு ஏங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதனுடைய அட்ரஸ் எனக்கு தெரியணும். சரிங்களா? அட்ரஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஐடி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐடி ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஐடி ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் வந்து வேரியபிளோட நேமு, இப்போ நான் ஏங்கிற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வேரியபிள் நேம் வந்து ஏவை வந்து கொடுக்குறேன். ஐடி ஆஃப் ஏ போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த ஏங்கிற வேரியபிளோடைய அட்ரஸ். சரிங்களா? அது எப்படி வேணால் இருக்கலாம், ஒரு 13 டிஜிட்டாக இருக்கலாம், 15 டிஜிட்டாக. ஸோ அதனுடைய அட்ரஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நாம் ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து பைத்தன் ஐடியலி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நான் a = 30 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய அட்ரஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐடி ஆஃப் ஏ. ஸோ ஏங்கிற வேரியபிளுடைய ஐடி வந்து எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இதனுடைய அட்ரஸ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. அதாவது ஏ அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அட்ரஸ் எனக்கு வந்து ஷோ ஆகிருக்கு. இதுவே வந்து நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன். சரிங்களா? வேறு ஏதாவது கொடுத்தனா, ஸோ அதனுடைய அட்ரஸ் இப்போ b = பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங் வேரியபிள் பிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், அதில் வந்து பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதனுடைய அட்ரஸ் எனக்கு தெரியணும்னா ஐடி ஆஃப் b கொடுத்தா ஸோ எனக்கு வந்து வேறு அட்ரஸ் கிடைக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஏவோட அட்ரஸ்ஸு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஏவோட அட்ரஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிது. அதுவும் பியோட அட்ரஸும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எல்லா வேரியபிளும் அதுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட யூனிக்கான மெமரி லொக்கேஷனில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏங்கிற வேரியபிள் இந்த மெமரி லொக்கேஷனில் இந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுவே பிங்கிற இந்த வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா இந்த மெமரி அட்ரஸில் அல்லது இந்த லொக்கேஷனில் போயிட்டு அது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஒரு வேரியபிளோடைய அட்ரஸ் உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக ஐடி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து அதனுடைய அட்ரஸை வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஐடிஎல்லில் நான் வந்து இப்படி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ எந்த வேரியபிளாக இருந்தாலும் நீங்கள் ஐடி ஆஃப் வேரியபிள் நேம், ஐடிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே அதனோட வேரியபிள் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அட்ரஸ் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ பைத்தனில் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபங்க்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் பற்றி வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.